அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. இன்றைக்கான பதிவில் குடும்பத்திற்கே அல்லாஹ்வினுடைய உதவிகளை இறக்கக்கூடிய மிக உன்னதமான ஒரு திக்ரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தினம் நம்ம எல்லோருக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது ரமலான் மாதத்தில் இருக்கக்கூடிய பரக்கத்தான ஜுமாவுடைய தினம். இந்த காலை பொழுதுல நம்ம எல்லோருமே இந்த திக்ரை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும். ஒரு அமல் செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு மட்டும் அல்லாம நம்மளோட பல சந்ததியினருக்கும் சேர்த்து நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் மிகச்சிறந்த ஒரு அமல். ஏன்னா நம்ம எப்போவுமே நமக்காக மட்டும் கேட்காம நம்மளோட குழந்தைங்க நம்மளோட பல தலைமுறையினருக்கும் நம்ம கேட்டுக்கணும். அந்த மாதிரி ஒரு திக்ரு தான் இந்த திக்ரு. கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இந்த பதிவை பார்த்த உடனேயே இந்த திக்ரை நீங்கள் 100 தடவை நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சுக்கோங்க. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் அல்லாஹ்வினுடைய கருணையும் அவனுடைய பரக்கத்தும் இறங்கும். இன்னும் உங்களோட ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும். இன்னும் உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தாரையும் சரி அல்லாஹ் தஆலா நல்லோர்களில் ஒருத்தராக உயர்த்துவான். அப்படிப்பட்ட அந்த திக்ர் என்ன அப்படின்னா அதுதான் அல்லாஹும் மஸ்லிஹ் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஃபர்ரிஜ் அன் உம்மத்தி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும் மர்ஹம் உம்மத்த முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துக்களை நல்லோர்களில் ஒருத்தராக மாற்றுவாயாக. அதாவது நீதிமான்களாக நல்லவர்களாக சாலிஹானவர்களாக மாற்றுவாயாக. அல்லாஹுவே முஹம்மதுடைய உம்மத்துக்களின் பிரச்சனைகளை தடுப்பாயாக. அடுத்தது அல்லாஹ்வே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தின் மீது ரஹ்மத் செய்வாயாக, கருணை காட்டுவாயாக. சுப்ஹானல்லாஹ். இது எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செலவாத்தா இருக்கு பாருங்க. இன்றைய தினம் ஜுமாவுடைய தினத்துல அதிகாலை பொழுதுல இந்த திக்ரை ஓதுறதுக்கும் சரி காதில் ஒரு முறை கேட்கறதும் சரி பாக்கியமானது. ஏன்னா எப்போவுமே ஒரு செலவாத்தை ஓதணும் அப்படின்னாலே அல்லாஹ் நமக்கு ரஹ்மத் செய்வான். ஒரு முறை இல்லை 10 முறை ரஹ்மத் செய்வான். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரச்சனைகளை தீர்த்துருவான். ஆனால் இந்த ஒரு செலவாத் பர்டிகுலராக அந்த விஷயத்தை சொல்லி கேட்குற மாதிரி இருக்குது. அதுவும் பரக்கத்தான ஒரு ஜுமாவுடைய காலை பொழுதில் இந்த ஒரு செலவாத்தை ஓதணும் அப்படின்னா ஏராளமான பரக்கத்தையும் ரஹ்மத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கும் நம்மளுடைய குடும்பத்தாருக்கும் பொழிவான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செலவாத்தை 100 முறை ஓதலை முடியலை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 3 முறையாவது இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதுங்க. இதனுடைய ரஹ்மத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.